வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் வந்து 25,000 ரீச் பண்ணிட்டு இப்போ ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு பக்கமா கரெக்ஷன் ஆகி இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை என்னதான் வந்து ஒரு ஹையர் ரீச் பண்ணாலுமே இப்பயுமே வந்து ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நியூ இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி இல்ல ரெகுலர் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி லாங் டேர்ம் ஒரு பாயிண்ட்லயும் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ண தேவையில்லை. மார்க்கெட்ல அட்ராக்டிவான ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் நிறைய அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி நம்ம ட்ராக் பண்ற ஸ்டாக்ஸ் இப்போ டாக்டர் ரெட்டி, நாட்கோ ஃபார்மா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், டாடா ஸ்டீல் இதப்பையும் வந்து ஆல்ரெடி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம், ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல இன்வெஸ்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதுல கண்டினியூ பண்ணலாமா, இப்ப இதுல என்ன பொசிஷன் எடுக்கிறதுன்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அதனால மோஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கிற இந்த ஸ்டாக்ஸை பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மார்க்கெட் என்னதான் ஹையா இருந்தாலும் இப்ப ரெண்டு செக்டர் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய ரேலியை கொடுக்காம தான் இருக்கு. பேங்கிங் செக்டரும் ஃபார்மா செக்டரும் தான் இருக்கு. ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல லீடிங் பிளேயரா இருக்கிற பேங்க்ஸ், அதாவது ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டாக், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க்ஸ் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வேல்யூஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிற பேங்க்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 1 இயருக்கு முன்னாடி எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு பேங்க் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சவுத் இந்தியன் பேங்க்கும். இந்த ரெண்டு பேங்க்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு ஒரு ரேலியை கொடுக்கல. ரிசல்ட்ஸும் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லை. இப்ப நம்ம எதிர்பாராத விதமா பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லயும் நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்திருக்கு. சவுத் இந்தியன் பேங்க்கும் வந்து எப்பயும் போல நியூட்ரலாவே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஒரு சின்ன ரேலி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் அந்த ஸ்பிளிட் வருங்கிறதுனால இப்ப 7,000 பக்கமா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாட்கோ ஃபார்மாவும் எபோவ் 1,000 ரூபீஸ்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த ரெண்டு செக்டருமே வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஃபார்மா ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டீடைலாவே நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். டாக்டர் ரெட்டிஸ், டிவிஸ் லேபரேட்டரிஸ், நாட்கோ ஃபார்மா, சன் ஃபார்மா, சிப்லா ஃபார்மா இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து அட்ராக்டிவான பிரைஸ்லயே நமக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல பிரைஸ்லயும் நம்ம பை பண்ணி வச்சிருக்கிறோம். டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் வந்து ஸ்பிளிட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த கம்பெனியில யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பிஃபோர் ஸ்பிளிட் இன்வெஸ்ட் பண்றதா ஆஃப்டர் ஸ்பிளிட் இன்வெஸ்ட் பண்றதான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். டாக்டர் ரெட்டி வந்து இன்னும் அட்ராக்டிவான ஒரு பிரைஸ்ல தான் இருக்கு. சப்போஸ் நீங்க இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 10 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 5 ஸ்டாக் வந்து பிஃபோர் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடியே கன்சிடர் பண்ணுங்க. ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வந்து ரிமைனிங் இருக்கிற 5 ஸ்டாக்ஸ் அப்படின்னா 25 ஸ்டாக்ஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஸ்டாக்ல வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம இப்ப நெஸ்லே இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு அப்புறம் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம அப்படியே வந்து அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆச்சு. அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப தங்கமயில் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போனஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு நல்ல ரீபவுன்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி கம்பெனிஸாவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நம்ம ரெண்டு இதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி பிஃபோர் ஸ்பிளிட் ஆஃப்டர் ஸ்பிளிட் ரெண்டுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட டோட்டல் வேல்யூ வந்து பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கம்பெனியா தான் இருக்கு. ஃபார்மா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டியும் நாட்கோ ஃபார்மாவும் ஒரு எக்ஸலண்டான கம்பெனி தான். இது ரெண்டுமே வந்து growth oriented கம்பெனி, ஹை டிமாண்டபிள் பிசினஸா இருக்கு, டாலர் ரெவன்யூ இருக்கிறது. இந்த கம்பெனிஸ் வந்து கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரேலியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம இருந்துச்சு. டாக்டர் ரெட்டியும் நாட்கோ ஃபார்மாவும் அதர் ஃபார்மா கம்பெனியை கம்பேர் பண்றப்ப இது வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல R&D டிபார்ட்மெண்ட்டும் இருக்காங்க. ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரெண்டு ஸ்டாக்கையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் வந்து இப்போ ஒரு மெயினான ஈவெண்டா இருக்கு. ஸோ ஸ்பிளிட்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாட்கோ ஃபார்மாவே நீங்க லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கன்சிடர் பண்ணலாம். பேங்கிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சவுத் இந்தியன் பேங்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் பேங்க் அப்புறம் ஒரு முக்கியமான பேங்கா இருக்கு. இந்த ரெண்டு பேங்கையும் வச்சிருக்கிறவங்களுக்கு லாஸ்ட் 1 or 2 இயர்ஸா வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லாம அப்படியே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து இந்த 2 இயர்ஸ்க்குள்ள பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப கூடிய சீக்கிரம் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஐடிஎஃப்சி லிமிடெடும் மெர்ஜர் ஆக போகுது. அப்படி ஆகிறப்ப ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இது ஒரு பெனிஃபிட்டா தான் அமைய போகுது. எப்படி ஹெச்டிஎஃப்சி லிமிடெடும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மெர்ஜருக்கு அப்புறம் கொஞ்சம் நியூட்ரலா ட்ரேட் ஆகி இன்னும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம இருக்குதோ அந்த மாதிரி இன்னும் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து இந்த பேங்க் வந்து பெரிய ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை. இப்ப வந்து ரிசல்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து
பாசிட்டிவா இல்ல. நிறைய வாராக்கடன் இருக்கிறதுனால இந்த பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. இருந்தாலுமே லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறைய நெகட்டிவ் நியூஸஸும் வந்துச்சு. அதாவது ப்ரொமோட்டர் செல்லிங் வந்துச்சு. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் இதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூஷன்ல வந்து ட்ரேட் ஆகுது. இவங்களோட பிசினஸ் மாடல் வந்து நல்ல மாடலா இருக்குது. growth oriented மாடலா இருந்தாலுமே ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்ல. இருந்தாலுமே லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க 5 to 10 years வெயிட் பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி பேங்கிங் செக்டர் கம்பெனிஸை நம்ம பை பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல நம்ம வந்து இந்த மெர்ஜர் ப்ராசஸ், அதாவது இப்போ 100 ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் கொடுக்க போறாங்க. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரைட்ஸ் இஷ்யூ எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. ரைட்ஸ் இஷ்யூ டைம்லயே நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். ரைட்ஸ் இஷ்யூ அந்த ஈவெண்ட்டுக்கோசரம் நீங்க பை பண்ணிடாதீங்க. 26, 27 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு லாங் டேர்ம் வந்து இது ஹோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஸ்டாக் வந்து அந்த ரேட்ல தான் வந்து ஹோல்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்க 5 to 10 years வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல நம்ம ஒரு பெரிய ரிட்டர்னை இந்த கம்பெனிஸ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு முக்கியமான செக்டர் அப்படின்னா நம்ம மெட்டல் செக்டரை கன்சிடர் பண்ணலாம். மெட்டலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் தான் மார்க்கெட் லீடரா இருக்காங்க. இது இல்லாம JSW, வேதாந்தா, ஜிந்தால் ஸ்டீல், செயில் இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கிறாங்க. இவங்களை வந்து டைரக்டா அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டர்ஸ் வந்து நல்லா மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து மெட்டல் செக்டர் வந்து நல்லா ரன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சைனால இருந்து இப்ப நிறைய வந்து சீப் ரேட்ல வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஸ்டீல் வந்து டம்ப் பண்றாங்க. அது வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய இந்தியன் ஸ்டீல் கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா இருக்கு. சைனாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு டெவலப் ஆகாதனால அவங்க எக்ஸ்போர்ட்ல வந்து ஓரளவுக்கு டம்ப் பண்றதுனால நம்ம கம்பெனிஸ் வந்து சஃபர் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ்க்கு வந்து பிரைஸ் ஃபால் வந்து கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் டியூட்டி இந்த மாதிரி எதுவும் வந்து இன்னும் போட்டாங்க அப்படின்னா இந்த செக்டர் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெட்டல் செக்டரை பொறுத்த வரைக்கும் இதை எல்லாமே வந்து நம்ம சைக்கிளிக் செக்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ரீபவுண்ட் ஆயிரும். 2-3 years வந்து ஒரு ரேலியை கொடுக்காம இருந்தாலும் ஆஃப்டர் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துரும். ஸோ அதனால இதுவுமே வந்து 5 to 10 years இந்த மாதிரி லாங் டேர்ம் பீரியட்ல ஹோல்ட் பண்ற அப்படி இருந்தா நம்ம மெட்டல் செக்டர்ல இருக்கிற லீடிங் பிளேயரா இருக்கிற டாடா ஸ்டீலை வந்து டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. 150 ரூபாய்க்கு கீழே இந்த கம்பெனி வருது அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்க. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல இருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெர்ஜர் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. லிஸ்டான கம்பெனிஸ் வந்து ஒரு 4 கம்பெனியும், அன்லிஸ்டட் கம்பெனிஸ் ஒரு 3 கம்பெனியும், டோட்டலா வந்து 7 கம்பெனியும் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்டான கம்பெனிஸ்ல டிஆர்எஃப் மெர்ஜர் மட்டும் வந்து கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது இண்டிவிஜுவலாவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால இந்த மெர்ஜர் வந்து கம்ப்ளீட் ஆகல. ஸோ ரிமைனிங் இருக்கிற 6 கம்பெனிஸ் வந்து மெர்ஜ் ஆகி டாடா ஸ்டீலுக்கு கீழே ரன் ஆகுது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கம்பெனியுமே வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியதுதான். எதுலையுமே வந்து நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து இமீடியட்டா வந்து ரிட்டர்னை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன்ல ஒரு லாங் ரன்னை கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்னை வந்து ஈஸியா வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால வெயிட் பண்ணி குவாலிட்டியான கம்பெனிஸ்ல நல்ல அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.